பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் மனுஷனை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? தேவனுடைய சாயலாக, தேவனுடைய ரூபத்தின்படி படைத்த மனுஷனை ஒரு அழகான தோட்டத்தில் தேவன் வைத்தார். அது வரைக்கும் தேவனோடு நல்ல ஒரு உறவில் இருந்த இந்த மனுஷன் ஒரு சந்தர்ப்பத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் பாவம் செய்தான். பாவம் செய்த பின்பு அவனால் முடியவில்லை தேவனுக்கு முன்பாக வந்து நிற்க, தேவனுடைய சமூகத்தில் தைரியமாய் நிற்க அவனால் முடியவில்லை. ஆகையால் விருட்சங்களுக்கிடையில் இந்த மனுஷன் ஒளிந்து கொண்டான், மறைந்து கொண்டான். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவத்தை நீ செய்திருப்பாயானால், கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்திருப்பாயானால், கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு எதிராக செயல்பட்டிருப்பாயானால், உன்னாலும் தேவனுக்கு முன்பாக தைரியமாக வந்து நிற்க முடியாது. தேவ சமூகத்தில் துணிகரமாக நிற்க முடியாது. தேவனை விட்டு விலகி தேவனுக்கு முன்பாக தைரியத்தை இழந்து நீ உன்னை ஒளித்து கொண்டிருப்பாய். அப்படி ஒருவேளை நீ உன்னை ஒளித்து கொண்டிருப்பாயானால், தேவனுடைய சமூகத்துக்கு வராமல், தேவனுக்கு முன்பாக வந்து நிற்காமல், தூரத்தில் விலகி மரங்களுக்கிடையில் உன்னை ஒளித்து கொண்டிருப்பாயானால், இதோ தேவன் உன்னை அழைக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வெளியே வா, வெளியே வா. தேவனுக்கு முன்பாக உன்னை நீ ஒப்புக்கொடு. ஆண்டவருக்கு சொல்லு, நான் பாவம் செய்தேன், உமது வார்த்தையை மீறினேன், உமக்கு விரோதமாக தப்பு செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று. ஆதாமை போல மரங்களுக்கிடையில் உன்னை ஒளித்து கொண்டு இராதே. அது உனக்கு நலமாயிருக்காது, உன் வாழ்க்கைக்கு அழிவை கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் நீ தேவனுக்கு முன்பாக வந்து உன்னை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உன்னை ஏற்றுக்கொள்வார், உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு நன்மை செய்வார். God bless you.